ஹலோ மக்களே! ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம மாயாவை எதிர்த்து இந்த இடத்துல இனிமே டான்ஸ் ஸ்கூல் என்ன தவிர யாருமே நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அருந்ததி ஒரு ஆணவத்தோட பேசும்போது, அந்த இடத்துல நம்ம ரகுராம் செம அதிரடியா வந்து இந்த டான்ஸ் ஸ்கூல் இங்க தான் நடக்கும்னு சொல்றாங்க. அதே சமயத்துல நம்ம ஜானகியோட ஆசைய ரகுராம் நிறைவேத்திட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். மாயா ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கும்போது சுத்தி எல்லா இடத்துல இருந்துமே பிரச்சனையா தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பத்மா பார்வதினா, இன்னொரு பக்கம் அருந்ததின்னு ஒரு புதுசா ஒரு கேரக்டர் நம்ம மாயாவை எதிர்த்து வராங்க. அதே சமயத்துல அருந்ததியும் நம்ம மாயா கிட்ட வந்து இந்த ஏரியாலே நம்பர் 1 டான்ஸ் ஸ்கூல்னா அது என்னோடது தான், அது மட்டும் தான் இந்த ஏரியால இருக்கணும். அதுவும் என்னை எதிர்த்து யாராவது ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா டான்ஸ் ஸ்கூல் நடத்துறதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததியும் நம்ம மாயா கிட்ட சவால் விடுற மாதிரி பேசுறாங்க. மாயாவும் என்ன நடந்தாலுமே இந்த டான்ஸ்குள்ள நாங்க மாத்துற மாதிரியில இங்க தான் வச்சு நடத்துவோம். உங்களால முடிஞ்ச காரியத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, அருந்ததியும் எனக்கு ஒரு பாலிசி இருக்கு. நான் ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்தினேன்னா அதை சுத்தி கொஞ்சம் ஏரியாவுக்கு யாருமே டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்க கூடாது. பேசாம இந்த இடத்த விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை எதிர்த்து நிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த நம்ம சீனுவும் அருந்ததியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாருங்க, இந்த மாதிரிலாம் செய்யாதுங்க. உங்களுக்கு வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க. நாங்க ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துடுது? உங்க திறமை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு டான்ஸ்ல நம்பிக்கையும் திறமை இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்கள்ட்ட வந்து பிள்ளைங்க படிக்க வராங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா எங்கள்ட்ட வந்து படிப்பாங்க. அதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனுவும் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்துல நம்ம அருந்ததி அந்த இடத்த விட்டே போயிடுறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்துல சீனுவும் மாயா கிட்ட, மாயா நீ எதுக்குமே கவலைப்படாத, அருந்ததி எல்லாம் சொல்லிட்டு போனதை வச்சு மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீனுவும் மாயாவை சமாதானப்படுத்துறாங்க. அதே சமயத்துல நம்ம கதிருக்கும் ரகுராமோட ரைஸ் மில்லே சூப்பர்வைசர் வேலை கிடைச்சிடுது. இதை கொஞ்சம் கூட நம்ம கதிரும் எதிர்பார்க்கல. ஆனா கதிருக்கு நம்ம ரகுராம பார்க்கறதுக்கு ரொம்பவே அவமானமா இருந்துட்டு இருக்கு. சரி, நம்ம எப்படி இவங்க கீழே வேலை பார்க்க முடியும்? என்னைக்குமே நம்ம மாமாவை பார்க்குற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுமே. நம்மளை பார்த்தாலே மாமாக்கு பிடிக்காதே, என்ன செய்யுது அப்படி சொல்லிட்டு புலம்பும் போது நம்ம சிவராமனும் மணியும் நீ எதுக்கு கவலைப்பட கதிர், உனக்கு திறமை இருக்கு, அதனால தானே இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆயிருக்க. அதுவும் யாரோட ரெக்கமெண்டேஷன்ல ஒன்றும் நீ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. கதிரும் என்னால முடிஞ்ச வரைக்கும் மாமாக்கு முன்னாடி என்னோட திறமையை நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல வீட்டுக்கு வந்த கதிரை பார்த்தோன்னே தனாவும் என்ன கதிர் எங்கேயாவது உனக்கு வேலை கிடைச்சதா என்னன்னு விசாரிக்கும் போது நம்ம கதிரும் நடந்ததை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தனாவும் அப்படியே கதிர், இது ஒரு நல்ல விஷயம் தானே, அப்பா கூடிய சீக்கிரத்துல உன்னை பத்தி புரிஞ்சுப்பாங்க, நீ ரொம்பவே திறமைசாலின்னு நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் கிட்ட சொல்லும்போது கதிரும் நானும் அதை தான் தனா எதிர்பார்த்துட்டே இருக்கேன், மாமாக்கு கொஞ்ச நாள்ல என் மேல இருக்க கோபம் எல்லாமே குறைஞ்சிடும்னு நம்பிக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம மாயாவும் ஜானகியை விடுற மாதிரி இல்லை. ஜானகி கிட்ட போய் பெரியம்மா எப்படி இருந்தாலுமே இந்த டான்ஸ் ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கு நீங்க தான் டான்ஸ் சொல்லி கொடுக்க போறீங்க, அதுக்கெல்லாம் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தனாவும் எப்படியும் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுமே மாயா, என்ன செய்யறது சொல்லும்போது மாயாவும் தனா நீ எதுக்குமே கவலைப்படாத, என்ன நடந்தாலுமே பெரியம்மாவுக்கு சப்போர்ட்டிவா நான் இருக்கதான் செய்ய, இத்தனை வருஷமாட்டு இந்த குடும்பம்னு சொல்லிட்டு பெரியம்மா எல்லா ஆசையும் மனசுக்குள்ளேயே வச்சு போட்டிட்டாங்க, இனியாது பெரியம்மா அவங்களுக்குன்னு வாழாண்டாமா அப்படின்னு நம்ம மாயாவும் தனா கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆனதுக்கே பெரியம்மா என்ன மாதிரி சந்தோஷப்படுறாங்க, இவங்களோட சந்தோஷம் இன்னும் நீடிக்கணும், பெரியப்பா எப்படி இருந்தாலுமே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கரெக்டா அருந்ததி வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இதை யாருமே எதிர்பார்க்கல. அருந்ததியை பார்த்தோன்னே நம்ம மாயாவும் சீனுவும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அருந்ததி வந்த உடனே நம்ம ரகுராமோ யாருமா நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படி சொல்லும்போது நான் பக்கத்துல தான் ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கேன் அப்படி சொன்ன உடனே சரி என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அருந்ததியும் இல்ல உங்க வீட்டுல உங்க பொண்ணு வந்து ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்க போறாலுமே, அதை பத்தி நான் கேள்விப்பட்டேன், கண்டிப்பா அவ அந்த டான்ஸ் ஸ்கூல்ல நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ரகுராமோ என்ன எதற்காக இப்படி எல்லாம் சொல்றீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம அருந்ததியும் நானும் அந்த இடத்துல தான் டான்ஸ் ஸ்கூல் நடத்துறேன், என்ன தவிர அந்த ஏரியால யாருமே நடத்தக்கூடாது, அதுதான் என்னோட பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி நீங்க நடத்துனீங்கன்னா அப்புறமா உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம எந்த பிள்ளைங்களும் உங்கள்கிட்ட வந்து சேர போறதில்ல, கொஞ்சம் வருஷமாவே நான் தான் அதுல நடத்துறேன், அதனால என் மேல எல்லாருக்குமே நம்பிக்கை உண்டு, டான்ஸ்ல நான் தான் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி அருந்ததி ரொம்பவே அகங்காரம் பிடிச்ச ஆளு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த
ரகுராமோ டான்ஸ்ல வேணா நீ நம்பர் ஒன்னாட்டு இருக்கலாம், அதுக்காக நாங்க டான்ஸ் ஸ்கூல் எல்லாம் நடத்தாம இருக்க முடியாது. கண்டிப்பா என்னோட பொண்ணு மாயா டான்ஸ் ஸ்கூல் நடத்த தான் போறா. உங்க டான்ஸுக்கு மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கேட்கும்போது அருந்ததிக்கு அது அவமானமாயிட்டு அப்படி ரகுராம் கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. அதே மாரி டான்ஸ் ஸ்கூல் நீங்க நடத்துனீங்கன்னா அதுக்கப்புறமா நடக்கிறதே வேற அப்படி சொல்லிட்டு அருந்ததியை நம்ம ரகுராம் கிட்ட மிரட்டும் போது ரகுராமும் உங்களோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் எல்லாம் கிடையாது, கண்டிப்பா மாயா நினைச்ச மாதிரியே அந்த இடத்துல தான் டான்ஸ் ஸ்கூல் நடத்த போறான்னு செமையா சவால் விடுறாங்க நம்ம ரகுராம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம ஜானகி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஜானகி நம்ம மாயா கிட்ட வந்து மாயா இங்க என்ன நடக்குது அப்படின்னு விசாரிக்கும் போது சீனுவும் மாயாவும் சேர்ந்து ஆமா பெரியம்மா, ஏற்கனவே இவங்க வந்து டான்ஸ் ஸ்கூல் நடத்துற இடத்துக்கே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தான் இந்த டான்ஸ்லயே நம்பர் ஒன் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க போல, அதனால தான் இப்படிலாம் பிரச்சனை பண்ணிட்டு போறாங்க அப்படி சொல்லும்போது ரகுராமும் ஏன் மாயா நீ என்கிட்ட இதை முதல்லயே சொல்லலை அப்படி சொல்லும்போது மாயாவும் இல்ல பெரியப்பா எதுக்கு தேவையில்லாம இந்த பிரச்சனை எல்லாம் உங்கள்கிட்ட கொண்டு வந்துட்டு அப்படி சொல்லிட்டு தான் நாங்களே சமாளிச்சிட்டோம் அப்படி சொல்லும்போது நம்ம சீனுவும் ஆமா மாமா நம்ம மாயா சொல்றது எல்லாமே சரிதான், இதை போட்டு நீங்க குழப்பிக்காதுங்க நானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்துல அருந்ததியும் அவங்க அசிஸ்டண்ட்டை ஏற்கனவே வந்து டான்ஸ் ஸ்கூல் இடத்துலயே சொன்ன பிறவும் அவங்க கேட்காம மறுபடியும் திமிரு பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தியா நடந்ததெல்லாம், இவளெல்லாம் சும்மாவே விட்டு வைக்கக்கூடாது, கண்டிப்பாக இந்த டான்ஸ் ஸ்கூல் நடத்தவே கூடாது, நம்ம தான் நம்பர் ஒன்னாட்டு இருக்கணும், அதுக்கான எல்லா வேலைகளும் பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருந்ததி அவங்களோட அசிஸ்டண்ட்டை சொல்லும்போது நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், கண்டிப்பாக உனக்கு தான் நம்பர் ஒன் பொசிஷன் கிடைக்கும் பாப்பியமா, அதனால கவலையே படாதுன்னு சொல்லிட்டு நம்ம அருந்ததியை சமாதானப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா பத்மா பார்வதிக்கு பயங்கரமாக சந்தோஷமா இருக்கு. பத்மாவும் பார்வதி கிட்ட நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்துட்டு இருக்கு, இந்த மாயா எப்படி தான் டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்க போறவளோன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தில் இருந்தே கரெக்டாக அருந்ததின்னு ஒரு பொண்ணு வந்துட்டா. எப்படி இருந்தாலும் இதெல்லாத்தையும் வச்சு நம்ம எப்படியாவது இந்த டான்ஸ் ஸ்கூல் நடத்த விடாமல் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் யோசிக்கிறாங்க. பார்வதியும் பத்மா கிட்ட நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான்க்கா, அந்த ஜானகி அக்கா வேற இந்த டான்ஸ் சொல்லி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போட்டு வச்சுருக்காங்கல்ல, இது மட்டும் நம்ம மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா எப்படி இருந்தாலுமே வீட்டில் பிரச்சனை வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி யோசிக்கிறாங்க. பத்மாவும் பார்வதி கிட்ட சரி எப்படி இருந்தாலுமே நம்மளும் இதில் தலையிட்டு எப்படியாவது இந்த டான்ஸ் ஸ்கூலை நடத்த விடாமல் ஆக்கணும்னு யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம பார்வதியும் ஏற்கனவே நம்ம ஹஸ்பண்ட் சிவராமன் நம்மகிட்ட பேசுகிறதே கிடையாது, என்னதான் சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க, அவங்க அன்னை சொல்கிறத தான் கேட்டுகிட்டே இருக்காங்க, எப்படியாவது நம்ம ரகுரா மாமாவுக்கும் அந்த ஜானகி அக்காவுக்கும் பிரச்சனை வர மாதிரி ஏதாவது ஒரு செயலை நம்ம செய்யணும், அப்போ தான் ஜானகி அக்காவுக்கு நம்ம படுற கஷ்டம் எல்லாமே புரியும் சொல்லிட்டு பார்வதியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி பேசாமல் ரகுரா மாமா கிட்ட ஜானகி அக்கா தான் பிள்ளைங்களுக்கு எல்லாம் டான்ஸ் சொல்லி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத மாயா சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஒரு பிளானை போடுறாங்க. என்னதான் நடந்தாலும் நம்ம மாயா ஜானகியோட சின்ன வயசு ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை ஈடுபடுறாங்க. அதே சமயத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரகுராமும் ஜானகியோட ஆசையை நிறைவேற்றுறாங்கன்னே சொல்லலாம்.